नमस्ते पांचवी कक्षा छात्रों। इन्हीं हिंदी क्लास नाम पार्ट 2 लेसन 2 பார்க்க இருக்கோம். लेसन 2 ஓட शीर्षक என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா बीक का कटोरा. लेसन 2 ஓட शीर्षक என்ன बीक का कटोरा. बीक का कटोराனா பெக்கிங் பவுல்னு அர்த்தம். बीक का कटोराனா பெக்கிங் பவுல் அப்படின்னு அர்த்தம். அதை பற்றிய லெசன் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு கோட்ஸ் பார்க்குறோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுவுமே சுலபம் இல்லை, ஆனால் எல்லாம் சாத்தியம்தான். எப்படி அப்படின்னாக்க முயற்சித்தால் மட்டுமே எல்லாமே சாத்தியமாக முடியும். ஓகேவா? முயற்சிங்கிறது தான் திருவினையாகும். அப்போ நம்ம என்ன பண்ணோம், எந்த ஒரு செயலுமே முடியாது அப்படிங்கிறத நினைக்காம முயற்சி பண்ணோம்னா நம்ம என்ன பண்ணலாம், லைஃப்பில் சக்ஸஸ் ஆகலாம். ஓகேவா? எவ்வளோ பெரிய மலையும் நாம் எளிமையாக ஏறலாம். மலையே ஏறலாங்கும்போது ஜஸ்ட்டு ஒரு லெசன் படிக்க முடியாது, நம்மளால் படிச்சிடலாம். ஓகேவா? बीक का कटोरा லெசன் பெக்கிங் பவுல். ஓகேவா? ஃபர்ஸ்ட் லைனில் என்ன சொல்லியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் ஃபர்ஸ்ட் லைனில் एक बार कपिलवस्तु नगर में वर्षा न होने के कारण अकाल पड़ा, लोग बहुत परेशान थे. ஒரு முறை கபிலவஸ்து நகரத்தில் மழை இல்லாத காரணத்தினால அகால் படா பஞ்சமாக இருந்தது. லோகு பகுத் பரேஷான் தே, மக்கள் மிகவும் வருத்தப்பட்டனர். ஓகேவா? பஞ்சமாக இருந்ததுனால என்ன பண்ணாங்க, மக்கள்லாம் ரொம்ப வருத்தத்துக்கு ஆளாகி இருந்தாங்க. நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இதுவரையிலும் இப்போ நம்ம ரீட் பண்ணிட்டோம். இதுவரையிலும் நம்ம ரீட் பண்ணியிருக்கோம். ஒன்ஸ் அகெயின், ஏக் பார் कपिलवस्तु नगर में वर्षा न होने के कारण अकाल पड़ा, लोग बहुत परेशान थे. மக்கள் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. மகாத்மா புத்தர் என்ன பண்ணியிருக்காங்க, உன்கி பரேஷானிக்கோ தேக்கர், அவங்களுடைய கஷ்டங்களெல்லாம் பார்த்து லோகோக்கோ இக்கட்டா கியா, மக்களை கூப்பிட்டு கேட்குறாங்க என்ன ஏது எந்த வகையில் வந்து கஷ்டங்கள்லாம் இருக்குது, அதை நம்ம எப்படிலாம் தீர்க்கலாம், அதுக்கான வழிவகைகளை பார்க்கலாம் அப்படின்னு நினச்சி மகாத்மா புத்தர் என்ன பண்ணுறாங்க, மக்களெல்லாம் கூப்பிட்டு கேட்குறாங்க. உன்ஹோனே பூச்சா, அவங்களில் சொல்கிறாங்க போலியே பிரியஜனோ, போலோ பிரியஜனோ, மக்களே சொல்லுங்கள். பூக்கி ஜனதாக்கோ, பசிக்கின்ற மக்களுக்கு, பூக்னா பசி, பசிக்கிற மக்களுக்கு, ஜனதானா மக்களுக்கு, அன்ன தேனேக்கிலேயே அன்னம் உணவு கொடுக்கறதுக்காக தும்னைசே கவுன் தயார்கை, உங்களில் யார் தயாராக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி யார் கேட்குறா, புத்த மகாத்மா கேட்குறாங்க. ஏக் பார் கபிலவஸ்து நகர் में वर्षा न होने के कारण अकाल पड़ा, लोग बहुत परेशान थे. महात्मा बुद्ध ने उनकी परेशानी देखकर लोगों को इकट्ठा किया. उन्होंने पूछा, बोलो प्रियजनों, भूखी जनता को अन्न देने के लिए तुमने से कौन तैयार है. அதுதான் ஃபர்ஸ்ட் கொஷின். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பேராகிராஃபில் அதை தான் சொல்லியிருக்காங்க. செகண்ட் பேராகிராஃபில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டாக்க, சுன்கர், இதை கேட்டுட்டு ரத்னாகர் சேட்கா மாதான்னு நிச்சி ஃபோர்ஹெட் லஜ்ஜா சே ஜுகுகையா, ரத்னாகர் சேட் அவங்களுடைய நெற்றி தலையை லஜ்ஜான வெட்கி தலையை குனிஞ்சிட்டாங்க. வெட்கப்பட்டு தலையை குனிஞ்சிக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஹாத் ஜோட்கர், கையை ரெண்டையும் சேர்த்துட்டு வாஹ் ககனை லகா, கையை ரெண்டையும் சேர்த்து வணங்கி சொல்கிறாங்க, இத்னி படி நகரிக்கோ, எவ்வளோ பெரிய நகரத்தில் அனாஜ் பகுஞ்சானைக்கு தாக்கத்து, தானியங்களை சேர்ப்பதற்கான தாக்கத்தின சக்தி முஜ்மே நஹிஹை பகவான், என்னிடத்தில் இல்லை பகவானே அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் ஒன் செகண்ட் ரீட் பண்ணுறேன், கவனிங்க. एक बार कपिलवस्तु नगर में वर्षा न होने के कारण अकाल पड़ा, लोग बहुत परेशान थे. நெக்ஸ்ட் என்ன சென்டென்ஸ் சொல்லியிருக்காங்க, மகாத்மா புத்தனி உன்கி பரேஷானி தேக்கர் லோகோं को इकट्ठा किया. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, उन्होंने पूछा, बोलो प्रियजनों, भूखी जनता को अन्न देने के लिए तुमने से कौन तैयार है. ஓகேங்களா? செகண்ட் பேராகிராஃபில் என்ன கேட்டிருக்காங்க, சுன்கர், இதை கேட்டுட்டு ரத்னாகர் சேட்கா மாதா லஜ்ஜா சே ஜுக்குகையா, இதை கேட்டு ரத்னாகர் சேட்டோடைய தலையை வந்து வெட்கி தலை குனிஞ்சு நிற்கிறாரு.
ஹாத் ஜோட்கர் கையை ரெண்டையும் சேர்த்துட்டு கஹ்னே லகா கி இதை சொல்கிறாரு. இத்தனா படி நகரிக்கு இவ்வளோ பெரிய நகரத்துக்கு அனாஜ் பகுஞ்சானே கி தாக்கத் இந்த தானியத்தை சேர்ப்பதற்கான சக்தி முஜ்மே நஹி பகவான் என்கிட்ட அதுக்கான சக்தி இல்லை பகவான் அப்படின்னு ரத்னாகர் சேட்டு சொல்லிட்டாங்க. அதுதான் நம்முடைய செகண்ட் பேஜில் உள்ள பேராகிராஃபு, அதனுடைய சாராம்சம். ஓகேவா? அதாவது கபிலவஸ்துன்னு ஒரு நகரம், அந்த நகரத்தில் என்ன ஆயிருக்கு, மழையே இல்லாத காரணத்தினால பயங்கர பஞ்சம் வந்துடுது. பஞ்சத்தினால மக்கள்லாம் ரொம்ப வருத்தப்பட்டு கஷ்டப்பட்டிருக்காங்க. ஓகேவா? இவங்கள கஷ்டத்தை வருத்தத்தெல்லாம் பார்த்துட்டு புத்த பகவான் என்ன பண்ணியிருக்காரு, எல்லா மக்களையும் ஒன்று சேர்த்து எந்த வகையிலலாம் கஷ்டம் இருக்குது, அதை எந்த வகையெல்லாம் தீர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை கூப்பிட்டு கேட்குறாரு. கேட்கும்போது இதில் யாராவது ஒருத்தருக்கு யாராவது வில்லிங்காக இருக்கீங்களா, மக்களுக்கு ஏதாவது தானியம் கொடுக்க என்கிட்ட இருக்குது, நான் கொஞ்சோண்டு கொடுக்குறேன், ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி யாராவது தயாராக இருக்கீங்களா, யார் வில்லிங்காக இருக்கீங்கன்னு கேட்கும்போது ரத்னாகர்னு சேட்டு ஒருத்தர் என்ன சொல்கிறாரு, அவர்கிட்ட ஒன்றுமே சொல்ல முடியாமல் தலையை குனிஞ்சிட்டு என்ன சொல்கிறாரு, கையை சேர்த்துட்டு, பகவானே இவ்வளோ பெரிய ஜனங்களுக்கு தானியங்கள் கொடுக்கணும், அதுக்கான சக்தி என்கிட்ட இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இதுதான் செகண்ட் பேஜோட பேராகிராஃபுடைய மீனிங்ஸ். தேர்ட் பேஜ் போகலாமா? தேர்ட் பேஜில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இசி தரக் இதே மாதிரி தான் சேனாபதி ஜெய்சேன் அவர் தர்மபால் தோனோம் போலே உட்டே, இதே மாதிரி சேனாபதி ஜெய்சேனரும் தர்மபால் தோனோம் போல் உட்டே 2 பேரும் பேசுகிறாங்க. மகாராஜ் அரசரே அகால்மே மேரே சப் கேத் சுகாதியே, இந்த பஞ்சத்தில் என்னுடைய எல்லா நிலங்களும் சுகாதியே சூறையாடப்பட்டு விட்டது, எல்லாம் பஞ்சத்தில் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு நிலங்களும். மேரே கர்மே இத்தனா அனாஜ் கஹா ஹோ சக்தா ஹை, என்னோட வீட்டில் இவ்வளோ பெரிய தானியங்கள் கொடுக்கறதுக்கான சக்தி எப்படி இருக்கும்? इसी तरह सेनापति जयसेन और धर्मपाल दोनों बोल उठे, महाराज अकाल में मेरे सब खेत सुखा दिए, मेरे घर में इतना अनाज कहाँ हो सकता है அப்படின்னு சொல்லி அந்த ஃபஸ்ட் பேராகிராஃபில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பேராகிராஃபில் எப்படி கேட்டிருக்காங்க, சபி ஏக் தூசரே கா முங் தாக்னே லகே, எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, ஒருத்தர் மற்றொருத்தருடைய முகத்தை, மூங்னா முகத்தை பார்த்துக்கிறாங்க. அச்சானக் திடீரென்று பீட் மேசே, பீட்னா அந்த கூட்டத்திலேருந்து ஏக் யுவதி ஒரு இளைஞி சாம்னே ஆகி முன்னால் வராங்க. இன் ஃப்ரண்ட் ஆஃப் என்ன பண்ணுறாங்க, சபி ஏக் தூசரே கா முங் தாக்னே லகே, அச்சானக் பீட் மேசே ஏக் யுவதி சாம்னே ஆகி, உஸ்கா நாம் தா சுப்ரியா, அவங்க பெயர் என்னப்பா, சுப்ரியா. அந்த கூட்டத்தில் முன்னாடி வராங்கள்ல ஒரு இளைஞி, அந்த யங்கேர்ளோட நேம் என்னென்னா சுப்ரியா. உஸ்கி ஆங்கோ மே ஆன்சு பக் ரஹே தே, ஆங்கோனா ஐஸ்லேருந்து, ஆன்சு அப்படின்னா டியூஸ், என்னது அவங்களோட கண்கள்லேருந்து கண்ணீர் பெருகி வருகிறது. புத்தகே சரண் சூக்கர் மீட்டேஸ்வர் மே போலே, புத்தருடைய திருவடிகளை வணங்கி இனிமையான குரலால் பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்க, பகவான் கடவுளே, யக் துஜ்ஜ சேவிகா ஆப்கி ஆஞா கோ சிரோதார்ய கர்த்தீகை, இந்த என்னது இந்த ஏழை பெண்ணாலான நான் என்ன பண்ணுறேன், ஆப்கி ஆஞா நீங்கள் என்ன கட்டளை கொடுக்குறீங்களோ, என்ன கட்டளை இடுகிறீங்களோ, சிரோதாரிய கர்த்திகைன்னா தலை வணங்கி ஏற்றுக்கொள்கிறாங்க. பகவான் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் கேட்குறேன் அப்படின்னு அந்த சுப்ரியா சொல்கிறாங்க. नगर के हर आंगन में अनाज पहुंचाने की जिम्मेदारी मैं लेती हूँ, அந்த நகரத்தில் உள்ள ஆங்கன்னா ஒவ்வொரு முற்றத்திலும் மூளை முடுக்கலையும் அனாஜ்னா தானியம், பகுஞ்சானேக்கு ஜிம்மேதாரி கொன்று சேர்ப்பதற்கான பொறுப்பை மை லேத்திகும் நான் எடுத்துக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அந்த தேர்ட் பேஜில் உள்ள செகண்ட் பேராகிராஃப் சொல்கிறேன் பாருங்கள். सभी एक दूसरे का मुंह ताकने लगे, अचानक भीड़ में से एक युवती सामने आई, उसका नाम था सुप्रिया, उसकी आंखों में आंसू बह रहे थे. बुद्ध के चरण छूकर मीठे स्वर में बोली, भगवान यह तुच्छ सेविका आपकी आज्ञा को सिरोधार्य करती है, नगर के हर आंगन में अनाज पहुंचाने की जिम्मेदारी மை லேத்தி ஹூம் அப்படின்னு சொல்லி அந்த பொறுப்பை தான் ஏற்றுக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஓகே,
அந்த தேர்ட் பேஜில் உள்ள தேர்ட் பேராகிராஃப். சபி லோக் ஆச்சரிய சே தேக்தே ரஹ் கயே. எல்லா மக்களும் ஆச்சரியமாக அவளை பார்க்குறாங்க. சப் உசே எல்லாரும் பாகல் சமஜ்னி லகே, பைத்தியம்னு நினைக்கிறாங்க. அவளைன்னு சரியான பைத்தியமாக இருப்பாப்புளுக்கு. இவ்வளோ பெரிய சேட்டு தன்னால் முடியாதுங்கிறாரு. சேனாபதி ஜெய்சேனர் இருக்காங்க, தர்மபாலர் இருக்காங்க, 2 பேரும் தன்னால் முடியாதுங்கிறாங்க. இவன் ஒரு ஏழை பெண் இந்த கூட்டத்துக்கு முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு நான் செய்கிறேன்னு சொல்கிறாளே, இவன் என்ன சரியான பைத்தியமா அப்படின்னு கேட்குறாங்க, எல்லாரும் நினைக்கிறாங்க. किसी ने कहा तू कूद ही दाने दाने के लिए तरस रही है. எப்படி தானாகவே எல்லாத்துக்கும் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி அதில் உள்ளவங்களாம் சொல்கிறாங்க. ஃபிர் ஐசா படா காம் अपने सिर पर कैसे ले रही है. இவ்வளோ பெரிய வேலை அவனு கேட்குறா, இவ்வளோ பெரிய வேலையை என் தலைமையில் வச்சுக்கிட்டு எப்படி செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க. தேரே கர்மே கியா பண்டார் பரே படேகை. உன்னோட வீட்டில் என்ன பெரிய ஸ்டோராக வச்சுருக்க, பெரிய அங்காடியாக வச்சுருக்க, கொண்டாந்து எல்லாத்துக்கும் தரேங்கிற அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி பேசுகிறாங்க. தேர்ட் பேஜில் உள்ள தேர்ட் பேராகிராஃப் 1 செகண்ட் ரீட் பண்ணுறேன். சபி லோக் ஆச்சரிய சே தேக்தே ஹூ ரஹ் கயே, सब उसे पागल समझने लगे. किसी ने कहा तो कूद ही दाने दाने के लिए तरस रही है. फिर ऐसा बड़ा काम अपने सिर पर कैसे ले रही है. तेरे घर में क्या भंडार भरे पड़े हैं. थर्ड पेज उल्ल फोर्थ पैराग्राफ. सबके सामने सिर झुकाकर सुप्रिया बोली. எல்லாருக்கும் முன்னாடி தலைவணங்கி சுப்ரியா சொல்கிறாளாம், மேரே பாஸ் और कुछ नहीं, என்னிடத்துல ஒன்றும் இல்லை. கேவல் பீக் மாங்கனே கா எக் கடோராக, என்கிட்ட ஜஸ்ட்டு பிச்சை எடுப்பதற்கான அந்த பாத்திரம் மட்டும்தான் இருக்குது. மை சப்சே கரீப் ஹூ, நான் எல்லாரையும் விட நான் ரொம்ப ஏழை. பரந்து ஹே பாயும், இருந்த போதிலும் சகோதரர்களே, துமாரி தயா கே பல் பர்ஹி குருதேவிக்கு ஆஞ்ஞா பூரி ஹோகி, உங்களுடைய கருணையின் பலனால் குருதேவருடைய கட்டளைகளை நிறைவேற்றேன். ஆஞ்ஞான கட்டளையை பூரி ஹோகின முழுமையாக்குவேன். மேரா பண்டார் தோ ஆப் சப்கே கர்மே பராபடாக, என்னுடைய அங்காடி என்ன பண்ணுவேன், என்னோடய ஸ்டோரை என்ன பண்ணுவேன், உங்கள் எல்லார் வீட்டிலேருந்து வாங்கக்கூடிய பொருட்களை வைத்து நான் நிரப்புவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. 1 செகண்ட் தேர்ட் பேஜில் உள்ள 4th பேராகிராஃப், இதான் லாஸ்ட் பேராகிராஃப் அந்த பேஜில் ரீட் பண்ணுறேன், கவனிங்க. சப்கே சாம்னே சிர் ஜுகாக்கர், சப்கே சாம்னே எல்லாருக்கும் முன்னால், சிர் ஜுகாக்கர்னா தலை வணங்கி, சுப்ரியா போலி, சுப்ரியா சொல்கிறாங்க, மேரே பாஸ் அவர் குச் நஹி, என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. கேவல் பீக் மாங்கனைக்கா எக் கடோராக, ஜஸ்ட் பிக்ஷை எடுப்பதற்கான இந்த பாத்திரம் மட்டும்தான் இருக்கிறது. மை சப்சே கரீப் ஹூ, நான் எல்லாரையும் விட ரொம்ப ஏழை. பரந்து ஹே பாயும், இருந்தபோதிலும் சகோதரர்களே, துமாரி தயா கே பல் பர்ஹி குருதேவிக்கு ஆஞ்ஞா பூரி ஹோகி, உன்னுடைய கருணையின் பலனால் குருதேவருடைய கட்டளைகளை நிறைவேற்றேன். மேரா பண்டார் தோ ஆப் சப்கே கர்மே பராபடாதா. மேரா பண்டார் தோ, என்னுடைய அங்காடியில், ஆப் சப்கே கர்மே, உங்கள் எல்லார் வீட்டிலேயே இருக்கக்கூடிய பொருட்களை வைத்து நான் நிரப்புவேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பேஜ் போயிடலாமா. இந்த பேஜில் 2 வேர்டு இருக்குது, அந்த வேர்டோடு நெக்ஸ்ட் பேஜ் போகிறோம். என்னது, ஆப் சப்கி, ஆப் சப்கிங்கிற வேர்டு இருக்குது. அந்த வேர்டோட நெக்ஸ்ட் பேஜ் வந்துட்டோம், ஓகேவா. 4th பேஜ் வரும். என்ன 4th பேஜில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப் சப்கி இச்சா ஹோகி, உங்கள் எல்லாரோட விருப்பமும் இதாக இருந்தனா एक मामूली भिक्षा पात्र भी सदा भरा रहेगा. நீங்கள் எல்லாரும் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த சாதாரண பிக்ஷா பாத்திரம் என்னது, எப்பயுமே நிரம்பி இருக்கும். நான் என்ன பண்ணுறேன், மை பார் பார் ஆப்கே கர் துவார் ஆவுங்க, நான் அப்பப்போ என்ன பண்ணுறேன், உங்கள் வீட்டு கதவை வந்து நான் தட்டுறேன். அவர் ஆப் ஜோ குச் தேங்கே, நீங்கள் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை கொஞ்சம் கொடுங்க. உசே பூக்கும் கோ கிலாவுங்க, அதை பசிக்கிறவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கலாம். ஜப் தப் தர்தி மாங்கை, நம்மளுக்கு இந்த பூமி தாய் இருக்காங்க,
தப் தக் சிந்தா கைசி. அப்புறம் ஏன் நம்ம யோசிக்கணும், பூமி தாய் நம்ம பக்கம் இருக்கிறவங்களும் நம்ம எதுக்கும் யோசிக்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஒன்ஸ் அகைன் அந்த பேராகிராஃப் ரீட் பண்ணுறேன். आप सबकी इच्छा होगी तो यह मामूली भिक्षा पात्र भी सदा भरा रहेगा. मैं बार बार आपके घर आऊँगी और आप जो कुछ देंगे उसे भूखों को खिलाऊँगी. जब तक धरती माँ गई तब तक चिंता कैसी. ஓகேவா? லாஸ்ட் பேராகிராஃப் 4th பேஜோடைய லாஸ்ட் பேராகிராஃப் என்ன சொல்லியிருக்காங்க, மகாத்மா புத்தனே ஆசீர்வாத் தியா. ஒன்று என்ன பண்ணிட்டாங்க, புத்தர் ஆசீர்வாத் தியா, பிளெஸிங்ஸ் பண்ணாங்க. லோக் அப்னே பண்டார் இஸ் भिक्षा पात्र में डालने लगे और सारा नगर अकाल में उदार हो गया. மக்கள் என்ன பண்ணாங்க, அப்னே பண்டார் தங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய பொருட்களை இஸ் பிக்ஷா பாத்திரமே டால்னே லகி, இந்த பெக்கிங் பவுலில் போட்டாங்க. அவர் சாரா நகர், இந்த நகர் முழுவதும் அக்கால் சே உதார் ஹோகையா, இந்த நகரம் முழுவதும் அந்த பஞ்சத்திலிருந்து வருத்தத்திலிருந்து மீண்டு வந்தது. அதுதான் இந்த லெசன். லாஸ்ட் பேராகிராஃப். மகாத்மா புத்தனே ஆசீர்வாத் தியா, லோக் அப்னே பண்டார் இஸ் பிக்ஷா பாத்திர में डालने लगे और सारा नगर अकाल में उदार हो गया. இந்த லெசனை எழுதினவங்க யாருப்பா, ரவீந்திரநாத் தாக்கூர். இந்த கஹானியை எழுதினவங்க யார், கஹானினா ஸ்டோரி. ஓகேவா? இந்த ஸ்டோரியை ரைட் பண்ணவங்க ரவீந்திரநாத் தாக்கூர். லெசன் நல்லா புரிஞ்சிச்சான்? இதோட எக்ஸசைஸ்லாம் பார்க்கலாமா? இந்த லெசனோட எக்ஸசைஸில் இது நம்மளுக்கு இப்போ ஃபஸ்ட்டு வீக் மிட்டம் கிடையாது, ஜூலை மந்த் டெஸ்ட் இல்லையா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஜூலை மந்த் டெஸ்ட்டு தானே. இந்த டெஸ்ட்டுக்கு இதுலேருந்து கொஷின்ஸ்லாம் வரும், அது நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே கிளாஸில் 2 டைம்ஸ்க்கு மேலே நம்ம ரிவைஸ் பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போ டெஸ்ட்டுக்கு முன்னாடி இருக்கிறனால ஃபைனல் ரிவிஷனாகவும் இன்றைக்கி பண்ணிடலாம். ஓகேவா? வீடியோவை போட்டு பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸாக என்ன பார்க்குறோம் அப்படின்னா அங்கிரேஜி அர்த்த. ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸாக என்ன பார்க்குறோம், அங்கிரேஜி அர்த்த இங்கிலீஷ் மீனிங். ஆஷீர்வாத் பிளெஸ்ஸிங்ஸ். ஆஷீர்வாத், ஆஷீர்வாத்னா பிளெஸ்ஸிங்ஸ். ஓகேவா? செகண்ட் ஒன் பிக்ஷா பாத்திர. பிக்ஷா பாத்திரனா பெக்கிங் பவுல். பிக்ஷா பாத்திரனா என்னது, பெக்கிங் பவுல். பிக்ஷா பாத்திரனா பெக்கிங் பவுல். அடுத்து சிர்னா ஹெட். சிர்னா ஹெட், சிர் ஹெட், சீர் சிர் ஹெட். ஃபோர்த் ஒன் கரீப் புவர். ஃபோர்த் ஒன் என்னப்பா, கரீப்னா புவர், கரீப், கரீப்னா புவர். ஃபிஃப்த் ஒன் ஆஞா. ஆஞா, ஆஞா, ஆஞானா ஆர்டர். ஆஞா, ஆஞானா ஆர்டர். ஃபர்ஸ்ட் ஒன் ஆஷீர்வாத் பிளெஸ்ஸிங்ஸ், பிக்ஷா பாத்திர பெக்கிங் பவுல், சிர் ஹெட், கரீப் புவர், ஆஞா ஆர்டர். புரிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட்டு போகலாமா? சப்தார்த்த போகிறோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோம், சப்தார்த்த. சப்தார்த்தம் என்ன, ஹிந்தி வேர்டுக்கு ஹிந்தி மீனிங்ஸ். ஹிந்தி வேர்டுக்கு ஹிந்தி மீனிங்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பகவான் ஈஸ்வர். பகவான் ஈஸ்வர், ப இக் வ இன் பகவான், ஈ இஷ் வ இர் ஈஸ்வர். பகவான்னா ஈஸ்வர். செகண்ட் ஒன் ஹாத்னா கர், ஹேண்டுன்னு அர்த்தம். ஹாத்னா என்னப்பா, ஹேண்டுன்னு அர்த்தம். ஹா இத் ஹாத்னா க இர் கர். ஓகேவா? தேர்ட் ஒன் முக்குனா மூங்கு. மூ இக் முக்குனா மூ இங்க் மூங்கு. ஓகே, மூக்குனா மூங்குன்னு அர்த்தம். ஃபோர்த் ஒன் தர்த்தி பிருத்திவி. த இர்த்தி தர்த்தி, ப்ரு இத் வி பிருத்திவி. தர்த்தி பிருத்திவி, தர்த்தினா பிருத்திவி. ஃபிஃப்த் ஒன் நகர் ஷஹர். நகர்னா ஷஹர். நக இர் நகர், ஷஹ இர் ஷஹர். நகர் ஷஹர். ஓகேவா? சப்தார்த்தில் பகவான் ஈஸ்வர், ஹாத் கர், முக் மூக், தர்த்தி பிருத்திவி, நகர் ஷஹர். நல்லா புரிஞ்சிருச்சா ஹிந்தி மீனிங்ஸ்? நெக்ஸ்ட் பார்ப்போமா? காலி ஜக்கோங்கோ பரியே. காலி ஜக்கோங்கோ பரியே அப்படின்னா ஃபில்லப்ஸ்னு அர்த்தம். காலி ஜக்கோங்கோ பரியேன்னு என்னதுப்பா, ஃபில்லப்ஸு. லோக் பகுத் டேஷ் தே அப்படின்னா லோக் பகுத் பரேஷான் தே. லோக் பகுத் பரேஷான் தே, மக்கள் மிகவும் வருத்தப்பட்டனர். லோக் பகுத் டேஷே, லோக் பகுத் பரேஷான் தே. அடுத்து சபி ஏக் தூசரே கா முங் டேஷ் லகே. சபி ஏக் தூசரே கா முங் தாக்னே லகே. சபி ஏக் தூசரே கா முங் डैश लगे, सभी एक दूसरे का मुंह ताकने लगे.
थर्ड वन सब उसे डैश समझने लगे அப்படின்னா सब उसे पागल समझने लगे पागलனா பைத்தியம் सब उसे डैश समझने लगे सब उसे पागल समझने लगे फोर्थ वन महात्मा बुद्ध ने डैश दिया महात्मा बुद्ध ने आशीर्वाद दिया महात्मा बुद्ध ने डैश दिया ना என்ன சொல்லணும் महात्मा बुद्ध ने आशीर्वाद दिया वन सेकंड रीड பண்ணுறேன் கவனி खाली जगहों को भरिए அப்படின்னா फिलअप्स लोग बहुत डैश थे लोग बहुत परेशान थे सेकेंड वन सभी एक दूसरे का मुंह डैश लगे सभी एक दूसरे का मुंह ताकने लगे थर्ड वन जब सब उसे डैश समझने लगे अपना सब उसे पागल समझने लगे फोर्थ वन महात्मा बुद्ध ने डैश दिया महात्मा बुद्ध ने आशीर्वाद दिया ஓகேவா புரிஞ்சுதா அடுத்த எக்ஸசைஸ் போயிடலாமா அடுத்த எக்ஸசைஸ் ஃபோர்த்தாக உள்ள எக்ஸசைஸ் என்னன்னாக்கா சஹியா கலத் சஹியா கலத்னு என்ன ட்ரூ ஆர் ஃபால்ஸ் சஹியா கலத்னு என்னதுப்பா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஃபஸ்ட்டு ஒன்று என்ன கேட்டிருக்காங்க சுப்ரியா கி ஆங்கோமே ஆன்சு பஹ் ரஹே தே சுப்ரியாவுடைய கண்கள்லேருந்து கண்ணீர் பெருகி வந்ததுன்னு சொல்கிறாங்க சஹியா கலத்தா சஹி ஓகேவா சுப்ரியா கி ஆங்கோமே ஆன்சு பஹ் ரஹே தே அப்படின்னா சுப்ரியா கி ஆங்கோமே ஆன்சு பஹ் ரஹே தேனா சஹி செகண்ட் ஒன் சுப்ரியா சப்சே அமீர் தி சுப்ரியா எல்லாரோடைய செல்வந்தல் சொல்லியிருக்காங்க அப்போ சஹியா கலத்தா கலத் தவறு ஏன்னாக்கா அவங்க என்ன கரீப் தி சுப்ரியா எல்லாரோட ஏழையாக தான் இருந்தாங்க அமீரா இல்லை கரீப்னு சொல்லியிருந்தாக்க சஹின்னு போடலாம் இங்கே அமீர்னு வந்திருக்கிறதுனால என்ன பண்ணணும் கலத்துன்னு தான் போடணும் சுப்ரியா சப்சே அமீர் தீனா கலத் சுப்ரியா கி ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் சொல்கிறேன் சுப்ரியா கி ஆங்கோமே ஆன்சு பஹ்ரஹேத்தே சஹி செகண்ட் ஒன் சொல்கிறேன் சுப்ரியா சப்சே அமீர் தி அப்படின்னா கலத் சுப்ரியா சப்சே அமீர் தீனா கலத் தேர்ட் ஒன் ஏ கஹானி ரவீந்திரநாத் டாகூர் நே லிக்கி ஹை இந்த கதையை ரவீந்திரநாத் டாகூர் எழுதினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சஹியா கலத்தா सही वेरी गुड ओकेवा ये कहानी रविंद्रनाथ ठाकुर ने लिखी है सही फोर्थ वन अचानक भीड़ में से एक युवक आया திடீர் என்று கூட்டத்திலிருந்து ஒரு இளைஞர் வந்தாருங்கிறாங்க இளைஞராக வந்தாங்க யங் மேனை வந்தாங்க யங் கேர்ள் தானே வந்தாங்க அந்த யங் கேர்ள் நேம் என்ன சுப்ரியா இல்லையா ஸோ யுவக்குன்னு சொன்னதுனால இந்த இடம் என்னது கலத் யுவக்குன்னு சொன்னதுனால இந்த இடம் கலத் அச்சானக் பீட் में से एक युवक आया அப்படின்னு சொன்னதுனால இது गलत ஓகேவா थर्ड वन यह कहानी रविंद्रनाथ ठाकुर ने लिखी है सही अचानक बीच में से एक युवक आया அப்படிங்கிற சொன்னாக்க அது என்னது ஆன்சர் गलत ஓகேவா புரிஞ்சிச்சா சஹியா गलत நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் போகலாமா லிங்க் ஜானியே லிங்க்னா என்னது ஜெண்டர் லிங்க்னா என்னப்பா ஜெண்டர் ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன சொல்லியிருக்காங்க யுவக் யுவதி யுவக்னா என்னது யங் மேன் யுவத்தினா யங் கேர்ள் ஓகேவா யங் மேன் யங் கேர்ள் யங் உமன் இது வேணாலும் சொல்லிக்கலாம் நெக்ஸ்ட்டு சேவக் சேவிகா சர்வெண்ட் மேல் செல்வன் மெய்ட் சர்வெண்ட் சொல்கிறது நெக்ஸ்ட்டு மகாராஜ் மகாராணி கிங் குயின் ஓகேவா நெக்ஸ்ட்டு பிகாரி பிகாரின் மேல் பெக்கர் ஃபீமேல் பெக்கர் நெக்ஸ்ட்டு புருஷ் ஸ்திரீ மேன் விமன் ஓகேவா युवक युवती सेवक सेविका महाराज महारानी भिकारी भिकारिन पुरुष स्त्री ओकेवा युवक युवती सेवक सेविका नेक्स्ट महाराज महारानी भिकारी भिकारिन पुरुष स्त्री ओकेवा ओके वेरी गुड लास्ट एक्सरसाइज என்ன பார்க்க போறோம் நம்ம प्रश्नों का उत्तर लिखिए அப்படினா அது क्वेश्चन आंसर प्रश्नों का उत्तर लिखिए ना क्वेश्चन एंड आंसर फर्स्ट क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க नगर के हर आंगन में अनाज पहुंचाने का जिम्मा किसने लिया நகரத்தோட ஒவ்வொரு முற்றத்திலும் தானியங்களை கொண்டு சேர்ப்பதற்கான பொறுப்பு யார் எடுத்துக்கிட்டா नगर की हर आंगन में अनाज पहुंचाने की जिम्मा सुप्रिया से लिया नगर के हर आंगन में अनाज पहुंचाने की जिम्मा
சுப்ரியா சே லியா. சுப்ரியாங்கிற கேர்ள் தானே அந்த எடுத்துக்கிட்டாங்க அந்த பொறுப்பை, ரெஸ்பான்ஸை. ஜிம்மானா ரெஸ்பான்ஸ். ஓகே, ஒன்ஸ் அகெயின் ஃபர்ஸ்ட் क्वेश्चन ரீட் பண்ணுறேன் गानी. नगर के हर आंगन में अनाज पहुंचाने का जिम्मा किसने लिया? नगर के हर आंगन में अनाज पहुंचाने की जिम्मा सुप्रिया से लिया. ஓகேவா? செகண்ட் क्वेश्चन, सुप्रिया ने लोगों से क्या कहा? सुप्रिया மக்கள்னா என்ன சொன்னாங்க? सुप्रिया ने लोगों से कहा कि तुम्हारी दया के बल पर ही गुरुदेव की आज्ञा पूरी होगी. सुप्रिया என்ன சொல்கிறாங்க? सुप्रिया ने लोगों से कहा कि तुम्हारी दया के बल पर ही गुरुदेव की आज्ञा पूरी होगी. ஒன்ஸ் அகெயின் செகண்ட் क्वेश्चन நம்ம பார்க்குறோம். सुप्रिया ने लोगों से क्या कहा? सुप्रिया மக்கள்னா என்ன சொன்னாங்க? सुप्रिया ने लोगों से कहा कि तुम्हारी दया के बल पर ही गुरुदेव की आज्ञा पूरी होगी. ஓகேவா? அடுத்தது இதோட கொஷின் ஆன்சர் கம்ப்ளீட் ஆகுது. நல்லா கவனிச்சுக்கோ. நம்மளுடைய டெஸ்ட்டுக்கு என்னென்னு சொல்லியிருக்கோம்? ஸ்வர் வியஞ்சன் பாரகடி. அடுத்து ஃபஸ்ட் லெசன் போயம், வினத்தி போயம். அடுத்து நம்மளுடைய வீக் கா கடோரா லெசனில் உள்ள கொஷின்ஸு. இந்த எக்ஸசைஸ் மட்டும்தான், இந்த 2 லெசனில் உள்ள எக்ஸசைஸ் மட்டும்தான் வரும். இது தவிர வேறு எதுவும் வராது. சரியா? இதுக்குள்ளேருந்து தான் கேட்பாங்க. அதனால் நீ பயப்படாமல் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி ரைட் பண்ணலாம். ஓகேவா? ஹானஸ்ட்டாக நீனே என்ன பண்ணணும்? சின்சியராக ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகே, ப்ரிப்பேர் பண்ணி நல்லா எழுதணும். ஆல் த பெஸ்ட். தன்யவாத் சாத்ரோம்.